அருஞ்சொல் இணைய பத்திரிகையுடைய ஆசிரியர். அது எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமான விஷயம், அரசியல் பழகு அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு சமஸ். வணக்கம் சமஸ். ஸோ நம்ம கூட சேர்ந்து பேசுறதுக்கான இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு சமஸ் அவர்கள். தூரத்திலிருந்து இதை வேடிக்கை பார்க்கிறவர்களாக இருக்கு, ஆனால் பலனை மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இரண்டாவது, உங்களுக்கு மட்டும் ஏற்பட்ட தனிப்பட்ட அனுபவங்களை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த அரசியலையும் குறை சொல்லுங்கள். மூன்றாவது, அரசியல் குறித்த பெரிய பார்வை இல்லாததுனாலேயே அது உங்களுக்கு தவறாக தெரிகிறது. இப்படியாக சில விஷயங்கள் உங்களை பற்றி வைக்கிறாங்க. எதோடு முரண்படுகிறீர்கள்? உங்கள் கருத்து என்ன? உங்களுடைய இது இயலாமைனால தான் நீங்கள் இது போல பேசுகிறீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. நான் வந்து இப்போது கோவிட்டில் பணம் கொடுத்தாங்க, எல்லாருக்கும் கொடுத்தாங்கல்ல, நான் அதை வேண்டான்னு சொல்லிட்டேன். அதே போல் இது கேஸுக்கு சப்சிடி கொடுத்தாங்க, அது வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு இது வேண்டாம். ஏன் சொல்ல தெரியுமா? நம்மளுக்கு ஆண்டவன் அந்த கொடுத்துருக்கான் அந்த இது தகுதியை, அதை எதுக்கு நம்ம ஏற்றுக்கணும்? அது போல் மனப்பான்மை எத்தனை பேருக்கு இருக்குது? நீங்கள் சொல்லும்போதே மறுபடி எதை வலியுறுத்துறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொடுத்தாங்க நான் வேணான்ட்டேன், எனக்கு கொடுத்தாங்க நான் வேணான்ட்டேன். அப்படின்னா என்னன்னா, ஃப்ரீயாக கவர்மெண்ட் கொடுத்தா வாங்கிக்கிற ஆளா? அதெல்லாம் நீ வாங்கிக்க, நான் அவனு ஒன்றா? அதுதான் நான் சொல்ல. ஏங்க